எல்லாருக்கும் வணக்கம். நிறைய டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா, ஒரு மல்டிபேக்கர் ஷேரை எப்படி கண்டுபிடிப்பது. ஏற்கனவே முதல் பாகத்தில் ஒரு 4 ஷேர்களை பார்த்து விட்டோம். இப்போ ரெண்டாவது இதில் ஒரு 2 ஷேர்களை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக லிஸ்ட் ஆகி இருக்கிற கம்பெனிகள். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கம்பெனிகள் பார்த்திங்கன்னா அதனுடைய ஷேர் ப்ரைஸ்லாம் ஒரு சேச்சுரேட் ஆயிடுச்சு. விப்ரோ, இன்ஃபோசிஸு, எம்ஆர்எஃப் இப்படி நிறையா ஷேர்கள் மல்டிபேக்கராக மாறி நிறையா ரிட்டர்னை கொடுத்தது. அது மாதிரி நம்ம ஒரு நூற்றுக்கணக்கான ஷேர்களை சொல்ல முடியும். இந்த மாதிரி ஷேர்களை இப்போ வாங்கும்போது என்ன ஆகும்னா, அது சேச்சுரேட் ஆகிடுச்சு. ஏறக்குறைய ஒரு 18% நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அது வச்சு நம்ம எதுவும் செய்ய முடியாது. அது ஒரு மல்டிபேக்கராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் நம்ம புதுசாக லிஸ்ட் ஆகிருக்கிற ஒரு 6 கம்பெனிகளில் ஒரு 4 கம்பெனிகளை பார்த்துட்டோம். அதாவது ஒரு மல்டிபேக்கர் ஷேர் என்பது ஏற்கனவே கூறியிருக்கோம், ஒரு 10 வருடங்களில் 10 மடங்குலேருந்து 100 மடங்கு வரைக்கும் வளரணும். அதே சமயத்தில் 20 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 100 மடங்கு மினிமம் வளரணும், 1000 மடங்கு வரைக்கும் வளரணும்னா அது ஒரு மல்டிபேக்கர் ஷேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஷேர்கள்லாம் இப்போ இந்த புதுசாக லிஸ்ட் ஆகிருக்கிற ஒரு 6 கம்பெனிகளில் நம்ம சாத்தியம் ஆகும். ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் அந்த மாதிரி ஷேர்களை தான் பார்த்து வருகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டுடைய நிலவரம் பார்த்திங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தினம் ஒரு நியூஸை, ஒரு குண்டை கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்காரு. இதன் மூலம் நம்மளுடைய மார்க்கெட் ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு புதுசாக ஒரு குண்டை என்ன போட்டிருக்காருன்னா, ஒரு நாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் அங்கே அமெரிக்காவில் இறக்குமதி ஆகும் பொருட்களுக்கு 50% வரி விதிச்சிருக்காரு. இது 27/8/2025 அமலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை போட்டிருக்காரு. இதன் மூலம் மார்க்கெட்டு இறங்குமுகமாக காணப்படுகிறது. இது எல்லாமே ஒரு டெம்பரரி தான். இது கண்டிப்பாக இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி இதுவும் கடந்து போகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். கண்டிப்பாக மார்க்கெட்டு மேலே ஏறிவிடும். இப்போ ஷேர் ப்ரைஸ் இறங்க இறங்க அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம முதலீடு செய்வது தான் நம்ம ஒரு சால சிறந்தது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை எப்பப்போ இறங்குதோ நம்ம வச்சுருக்க ஷேரு அது ஒரு வரப்பிரசாதமாக எடுத்துக்கிட்டு நம்ம வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் ஷேர் மார்க்கெட்டினுடைய ஒரு வெற்றிகரமான ஃபார்முலா. நம்ம ஒரு நண்பர் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருந்தார், ஒரு 20 கம்பெனிகளை ஷேர்களை குறிப்பிடுங்க, நாங்கள் அதில் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கிற கம்பெனிகளை குறிப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருக்கோம், அதை அப்படியே பக்கத்தில் கொடுக்குறோம் பாருங்கள். இந்த 15 ஷேர் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமான ஷேர் தான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏற்கனவே வீடியோவிலும் குறிப்பிட்டிருக்கேன். நிஃப்டி 50ல் ஒரு 10 ஷேரு, நிஃப்டி 50 இல்லாத ஒரு 5 ஷேரு, இதை நான் ஹோல்டிங்கில் வச்சுருக்கேன். அதனால தான் இதையும் நான் ஏற்கனவே கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஷேரில் டிசிஎஸ்ஸு, ஹெச்எஸ்எல், இன்ஃபோசிஸ், டெக் மகேந்திரா, எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிசி, டாடா ஸ்டீலு, டாடா மோட்டார்ஸ், டாக்டர் ரெட்டி, பஜாஜ் ஆட்டோ, இந்த மாதிரி ஒரு 10 ஷேரை சொல்லியிருந்தேன். ரெண்டாவது எக்ஸப்ட் நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜி, எல்என்டி டெக்னாலஜி, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட், 4வதாக பார்த்தீங்கன்னா வருண் பேவரேஜ், 5வது ஐடிசி ஹோட்டல். இந்த 5 ஷேரு நிஃப்டி 50ல் இல்லாத சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம புதுசாக ஒரு 3 ஷேர் மட்டும் ஆட் பண்ணிங்க. இது புதுசாக ஐபிஓவில் வந்திருந்தது, லிஸ்ட் ஆகியிருந்தது. அதனால் இந்த 3 ஷேர்களுடைய நிறுவனங்கள் நல்ல ஃபண்டமெண்டல் உள்ள நிறுவனங்களாக உள்ளது. இதனுடைய ஓனர்லாம் பார்த்திங்கன்னா நம்பகத்தன்மை உள்ள ஆட்களாக இருக்கிறார்கள். அது ஹெச்டிஎஃப்சி ஃபைனான்ஸு, இது ஒரு ஹெச்டிஎஃப்சி குரூப்பு. அதுக்கடுத்து 2வது ஹூண்டாய் மோட்டார், இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீங்கள் அதனால் அறிமுகமான நிறுவனம். 3வது ஜியோ ஃபைனான்ஸு, இது நிஃப்டி 50ல் இருக்குது. அதே சமயத்தில் இது ஒரு ரிலையன்ஸ் குரூப்பு. ஆக நம்ம ஒரு 18 ஷேர்களாக இதை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க. இந்த 18 ஷேர்களில் நீங்கள்
எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதில் வந்து இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். அதனால் நீங்கள் வந்து முடிவெடுத்து நல்ல இந்த ஒரு 18 ஷேர்களில் நீங்கள் முடிவெடுத்து செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் உங்களுக்கு வேண்டாம், எனக்கும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இப்போ ஏற்கனவே இந்த மல்டிபேக்கர் ஷேரில் வந்து ஐடிசி ஹோட்டல், பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட், டாடா டெக்னாலஜி, ஜியோ ஃபைனான்ஸ் ஆகிய ரிசல்ட்டை வந்து பார்த்துட்டோம். அதே சமயத்தில் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி ஃபைனான்ஸு, ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் மோட்டார். இந்த 6 கம்பெனிகளையும் நம்ம மல்டிபேக்கர் ஷேர்களை எடுத்துக்கொண்டு இதில் நீங்கள் பிடிச்சதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் ஒரு 2 ஷேர்னாச்சும் மல்டிபேக்கராக மாறும். மற்ற 4 ஷேர்களும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 24% கூட்டு வட்டியாக நம்மளுக்கு லாபம் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். இதில் இந்த 6 கம்பெனிகளுடைய நெட் ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த நெட் ப்ராஃபிட் வந்து ஏர்முகமாக இருக்கணும், குவார்ட்டர்லியும் ஏர்முகமாக இருக்கணும், இயர்லியும் ஏர்முகமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் வந்து குவார்ட்டர்லி வந்து 134 கோடி கொடுத்துருக்கு, இயர்லி வந்து 621 கோடி கொடுத்துருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட், இது வந்து குவார்ட்டர்லி வந்து 583 கோடி கொடுத்துருக்குது, இயர்லியாக பார்த்தீங்கன்னா 2163 கோடி கொடுத்துருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜி, இது குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா 165 கோடி கொடுத்துருக்குது, இயர்லியாக பார்த்தீங்கன்னா 673 கோடி கொடுத்துருக்குது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைனான்ஸு, இது குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா 293 கோடி கொடுத்துருக்கு, இயர்லியாக பார்த்தீங்கன்னா 1220 கோடி கொடுத்துருக்குது. அஞ்சாவதாக ஹெச்டிபி ஃபைனான்ஸ், இது பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி 568 கோடி கொடுத்துருக்குது, இது இயர்லியாக பார்த்தீங்கன்னா 2176 கோடி கொடுத்துருக்குது. அதுக்கு அடுத்தது ஆறாவதாக ஹூண்டாய் மோட்டார், இது வந்து குவார்ட்டர்லி வந்து 1369 கோடி கொடுத்துருக்குது, இயர்லியாக பார்த்தீங்கன்னா 5640 கோடியாக கொடுத்துருக்கு. இது மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து அருமையாக கொடுத்துட்ருக்கு. இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து குவார்ட்டர்லி வாட்ச் பண்ணோம். வாட்ச் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக இதில் நிறையா விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கம்பெனியினுடைய நிகர லாபம் தான் மிக மிக முக்கியமாக முதுகெலும்பு போல், அது வந்து ஏறிக்கொண்டே இருக்கும் பொழுது தான் நமக்கு அது மல்டிபேக்கராக மாறுங்கிறத புரிஞ்சுங்க. இந்த 6 ஷேர்களில் எது மல்டிபேக்கராக மாறும், எது இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எது ஹோல்டிங்கில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஒவ்வொரு டைமும் இந்த 5 ஷேர்களையும் நம்ம வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, ரெவன்யூ வித் நெட் ப்ராஃபிட், இபிஎஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஷேர் மட்டும்தான் பாக்கி இருக்குது. இது வந்து ஹூண்டாய் மோட்டார், அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்த்துருவோம், Q1 ரிசல்ட்டை பார்த்துருவோம். இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ஜூன் 2024 17,344 கோடி, ஜூன் 2025 16,412 கோடி, குறைந்துள்ளது, பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது டோட்டல் ரெவன்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் மார்ச் 2025 பார்த்தீங்கன்னா 17,940 கோடி கொடுத்துருக்குது, ஜூன் 2025 16,412 கோடி கொடுத்துருக்கு, இதுவும் குறைந்துள்ளது. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் ஜூன் 2024 1489 கோடி கொடுத்துள்ளது, ஜூன் 2025 1369 கோடி கொடுத்துருக்குது, இதுவும் குறைந்துள்ளது. அதுக்கடுத்தது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்துடும். மார்ச் 2025 1614 கோடி, ஜூன் 2025 1369 கோடி, இதுவும் குறைந்துள்ளது. அதுக்கடுத்து இபிஎஸ் வந்துடும். இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 19.87, ஜூன் 2025 16.85 குறைந்துள்ளது. அதுக்கடுத்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் மார்ச் 2025 19.87, ஜூன் 2025 16.85, இதுவும் குறைந்துள்ளது. ஆக முதல்ல பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூவும் குறைஞ்சிருக்குது, நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு, இபிஎஸும் குறைஞ்சிருக்குது. இந்த குவார்ட்டரில் மட்டும்தான் இந்த மாதிரி குறைஞ்சிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏறுமுகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட்டை பொறுத்தவரை இது சுமாரான ரிசல்ட்டு தான். டிவிடெண்ட்டு இந்த குவார்ட்டரில் எதுவும் கொடுக்கப்படவில்லை. போன குவார்ட்டர்லேயே டிவிடெண்ட்டு கொடுத்துட்டாங்க, 21 ரூபா டிவிடெண்ட்டு. அதனுடைய ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா
5/8/2025 இந்த தேதியில் நீங்கள் வச்சுருந்தீங்களா இந்த ஷேரை 21 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இதனுடைய டிவிடெண்ட் yield பார்த்தீங்கன்னா 0.97%, ஏறக்குறைய 1% கொடுக்குது. இன்னும் போக போக இந்த டிவிடெண்ட் yield ஏறும். நிறையா பேர் கமெண்ட்ஸில் ஒவ்வொரு ஷேரை பற்றியும் கருத்துக்களை தெரிவித்து வரீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே நான் வந்து உடனுக்குடன் அந்த கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டு தான் வரேன். அதே மாதிரி நீங்களும் கமெண்ட்ஸில் அடிக்கடி எல்லா உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். நீங்கள் வச்சுருக்க ஷேர்களுடைய சந்தேகத்தையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உடனே நிவர்த்தி செய்து உடனே ரிப்ளை அனுப்பப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.